வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி தி செல்ஃபிஷ் ஜெயிண்ட். இது டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஈச் இயர் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். தி செல்ஃபிஷ் ஜெயிண்ட் இதோட ஆத்தர் ஆஸ்கர் வைல்ட். இதோட நேஷ்னாலிட்டி அயர்லாண்ட். அண்ட் இந்த ஸ்டோரியில் வர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் தி செல்ஃபிஷ் ஜெயிண்ட், தி சில்ட்ரன், தி லிட்டில் பாய், தி கார்டன் அண்ட் தி ஜெயின்ஸ் ஃப்ரெண்ட் வார்னிஷ். ஸோ இவங்க 5 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆக போகுது. ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் ஆஃப்டர்நூனும், அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க கிட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு ஜெயிண்ட் கார்டனில் விளையாட போவாங்க. அது ரொம்ப அழகான ஒரு கார்டன், ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த கார்டனில் நிறைய பிளாசம்ஸ் இருக்கும், ட்ரீஸ்லாம் ரொம்ப டாலாகவும், அந்த கார்டனில் இருக்க கிராஸ் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கார்டனோட பிரான்ச்சஸில் சில்ட்ரன் ஏறி உட்காந்து விளையாடுவாங்க. ப்ளஸ் பேர்ட்ஸ் அந்த பிரான்ச் மேலே உட்காந்து ரொம்ப அழகாக பாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கார்டன் ஒரு ஜெயிண்ட்டுக்கு சொந்தமான கார்டன். அந்த ஜெயிண்ட் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ஃப்ரெண்ட் வார்னிஷை பார்க்கறதுக்காக அதோட ஃப்ரெண்டோட பிளேஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அது கார்டனுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. பார்க்கும்போது அதோட கார்டனில் நிறைய சில்ட்ரன் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஜெயிண்ட் ரொம்ப கோவப்பட்டுச்சு. இது என்னோட கார்டன், இங்கே நான் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் யாரும் இங்கே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனை சுற்றி ஒரு பெரிய வால் கட்டி அந்த வால் மேலே trespassers will be prosecuted அப்படின்னு போர்டு வச்சிருச்சு. அப்படின்னா இந்த வாலை தாண்டி வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கார்டனோட செலிப்ரேஷன் ஆக்டை பார்த்து அங்கே இருக்க சீசன்ஸ் எல்லாமே அந்த கார்டன்லேருந்து ஸ்ப்ரிங் நான் அந்த கார்டனை விட்டு போகிறேன் அப்படின்னு போயிடுச்சு. வீட்டில் இந்த ஒரு கார்டனில் ஸ்டே ஆகிடுச்சு. அங்கே இருக்க சில்ட்ரனுக்கு இதுக்கப்புறம் ப்ளே பண்ணுறதுக்கு ஏரியா இல்லாமல் அவங்க ரோட் சைடில் ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ரோடில் இந்த கல் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப டஸ்டியாகவும் இருந்ததுனால அவங்களால அங்கேயும் விளையாட முடியல. ஸோ இப்படியே டேஸ் போயிட்டுருக்கும் போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிண்ட்டோட கார்டனில் மட்டும் ஸ்ப்ரிங் வரவே இல்லை. ஸோ ஜெயிண்ட் நினச்சிட்டு நம்ம கார்டனுக்கு ஸ்ப்ரிங் கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு. பட் இப்படியே டேஸ் போயிடுச்சு, ஸ்ப்ரிங் வரவே இல்லை. ஒரு நாள் ஜெயிண்ட் என்னாச்சு, தூக்கத்தண்ணி எழும்பும்போது அதுக்கு ஜன்னல் ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கேட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேர்ட் பாட்டு பாடுற ஒரு மியூசிக். பட் ஜெயின் நினச்சிது அது ஏதோ ஒரு கிங்கோட மியூசிஷியன் இந்த பக்கமாக போகிறாங்க, அதுதான் இவ்வளோ அழகான ஒரு சவுண்ட் கேட்குது, இந்த உலகத்துலேயே நான் கேட்ட ரொம்ப அழகான சவுண்ட் இதுதான் அப்படின்னு அந்த ஜெயிண்ட் நினச்சி வெளியில் பார்க்கும்போது அது கார்டனில் சில்ட்ரன் ப்ளே பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அங்கே இருக்க விண்டர் போயிட்டு ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ரொம்ப அழகான பிளாசம்ஸ் பூத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சவுண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு கவனிக்கும் போது அது ஒரு சின்ன பேர்ட்லேருந்து வந்துச்சு. அந்த பேர்ட் ஒரு மரக்கிளையில் உட்காந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. இது கவனிச்சுட்டே இந்த ஜெயிண்ட் கார்டனோட ஒரு கார்னரில் மட்டும் வீட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் அங்கே இருக்க மரம் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால அந்த மரத்து மேலே ஏற முடியாமல் ரொம்ப கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டு இருந்ததை பார்த்துச்சு. இதை பார்த்து ஜெயிண்ட் அவன் மரத்து மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் தூக்கி அந்த மரத்தோட கிளையில உட்கார வச்சுது. இதை பார்த்து அவன் ஜெயிண்டோட நெக்கை ரவுண்ட் பண்ணிட்டு ஜெயிண்ட்க்கு ஒரு கிஸ் கொடுத்தான். ஸோ அந்த ஆஃப்டர் த மூமெண்ட் அந்த ஜெயிண்ட் அது மனசை மாற்றிட்டு இனிமேல் இந்த சில்ட்ரன் எல்லாருமே நீங்கள் இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ பட் ஈவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயிண்ட் அந்த சின்ன பையனுக்காக வெயிட் பண்ணும். அந்த சின்ன பையனை பற்றி அங்கே இருக்க சில்ட்ரன் கிட்டே கேட்க ஆரம்பிச்சது. அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா கார்டனில் விளையாட சொல்லுங்கள், டெய்லி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும். பட் அங்கே இருக்க எல்லா குட்டி பசங்களும் அந்த சின்ன பையன் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அவன் வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இயர்ஸ் போயிட்டே இருக்கிறது அந்த ஜெயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆரம்பிச்சிது. ஸோ ஜெயிண்ட்டால் குழந்தைங்களோட விளையாட முடியும். அது என்ன பண்ணணும், ஒரு சேரில் உட்காந்து குழந்தைங்க விளையாடுறதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படியே ஒரு நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஜெயிண்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஜன்னல் வழியாக அங்கே ஒரு சின்ன பையன் நிற்கிறத பார்த்துச்சு. ஸோ இது அன்னைக்கு பார்த்து அதே சின்ன பையன் அங்கே நின்றுக்கிறத பார்த்து ஜெயிண்ட் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனை பார்க்க இறங்கி வந்துச்சு. அந்த பையன் கிட்ட பார்க்கும்போது அந்த பையனோட கையில் ஆணி அடிச்சதுக்கான பிரிண்ட் இருக்கும், கையிலையும் கால்லையும் இருக்கும். இதை பார்த்து ஜெயிண்டோட ஃபேஸ் ரொம்ப ரெட் ஆகிட்டு, யாருக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இதை யார் உனக்கு பண்ணாங்கன்னு சொல்லு, நான் ஒரு பெரிய ஸ்பாட் கொண்டு போயிட்டு அவங்கள கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்லுவான், இந்த மாதிரி இது ஹர்ட் கிடையாது, இது சைன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு அந்த ஜெயிண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் கிட்ட சொல்லுவான், இது நீ என்னை உன்னோட கார்டனில் ஒரு நாள் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ண, நான் இனிமேல் உன் லைஃப் ஃபுல்லாக என்னோட கார்டனில் விளையாடுறதுக்கு ஒரு அலோவ் பண்ணுறேன் அவன் அப்படின்னு சொல்கிறான்.
அவள் அந்த கார்டன் மென்ஷன் பண்ணது எதுன்னா பாரடைஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சில்ட்ரன் எல்லாரும் எப்போவும் போல அந்த கார்டனில் விளையாடுறதுக்காக வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஜெயிண்ட் வந்து இறந்த மாதிரி படுத்துட்டு அது மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் பிளாசம்னால கவராக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸும் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சியில். ஸோ வந்துட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கொஷின்ஸை பார்க்கலாம். என்ன கொஷின்னா பார்ட் பியில் இயர் வந்து 2017 குரூப் 5A வந்து கொஷின். தி லிட்டில் சைல்ட் வாஸ் ஸ்டாண்டிங் இன் தி டேஷ் ஆஃப் தி கார்டன். இதோட ஆன்சர் farthest கார்னர். அடுத்து வந்துட்டு தி சில்ட்ரன் என்டர்ட் தி கார்டன் த்ரூ அ லிட்டில் ஹோல் இன் தி வால். அது வந்துட்டு எந்த ஒரு கார்டன், டேஷ் கார்டன் கேட்டிருக்காங்க. ஸோ அது யாரோட கார்டன்? ஜெயின்ஸ் கார்டன். அடுத்து வந்து இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டேப்லெட் காலம் ஏல வந்துட்டு கார்னிஷ், லெனின், ஜெயின்ஸ் டே, தி லிட்டில் பாய். இங்கே வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட், 7 years, ஸ்மால் பேர்ட், ஜெயின்ட் ஃப்ரெண்ட். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ச் பண்ணணும். இதோட கரெக்டான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷ் ஆர்க் வந்துட்டு ஜெயின்ட்டோட ஃப்ரெண்ட், ஜெயின்ஸ் ஃப்ரெண்ட். லெனின்ன்றது ஒரு சின்ன பேர்ட், அதுதான் வந்து ஸ்மால் பேர்ட். இது வந்துட்டு என்ன, ஜெயின்ஸ் ஸ்டே, அதோட ஃப்ரெண்டோட இடத்துல ஜெயின்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் ஸ்டேயாக இருந்துச்சுன்னா 7 years. லிட்டில் பாய் வந்துட்டு யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 4321. அடுத்து வந்துட்டு பார்ட் சி குரூப் 4ல கேட்ட கொஷின் 2018 இயரில். தி செல்ஃபிஷ் ஜெயின்ட் is a famous short story written by Oscar Wilde. இதோட ஆன்சர். Choose the correct answer and complete the following sentence. The 12 peach tree broke out into delight blossom of dash. இதோட ஆன்சர் வந்துட்டு pink and pearl. அடுத்த question. He did not hate the dash now, for he knew that it was merely the spring asleep. In the selfish Jane, which season is considered by the Jane as spring asleep? இந்த ஜெயிண்ட் வந்து எது வந்து ஸ்ப்ரிங் வந்து ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு எந்த சீசனு? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின்டர். அடுத்த கொஷின். தி செல்ஃபிஷ் ஜெயிண்ட் loved the boy by the best because dash he had kissed him. ஸோ இதுலேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Who is the author of this story? After how many years did the Jane came back to his garden? Third question. Where did this story happen? Fourth question. Through which the children came to the garden? Fifth. What did the Jane see in the plum and the feet of the little boy? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.